நாளைக்கு ஒரு கெஸ்ஸிங் ஒண்ணு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு எப்படி அடிச்சிருக்கோன்னு சொல்லி ஓரளவு பார்த்துடலாம். நம்ம வந்து ஓப்பன்ல மட்டும் தான் ஓப்பன்ல வீடியோ போடுறதில்ல. ஜாயின்ல மட்டும் தான் வீடியோ போட்டுட்ருக்கேன். அதனால் சில பேட்டர்ன் மட்டும் சொல்றேன். ஏன்னா வந்து இதெல்லாம் வந்திருந்தா பெரிய வின்னிங்கா இருந்திருக்கும். அதெல்லாம் மிஸ் பண்ணத மட்டும் நான் சொல்றேன். எப்படின்னு பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய வின்னிங் அன்னைக்கு வந்திருந்தா பெருசா இருந்திருக்கும் வின்னிங். என்னன்னா, இங்க ஏசி பாருங்க 67, இங்க ஏசி வந்து 66. 4 மாசம் கேப் பார்த்தா கிராஸ்ல கரெக்ட்டா அடிச்சிருப்போம். 67, 66 சொல்லி. இப்போ அதே மாரி பார்த்தீங்கன்னா, இங்க 67, 67, 67, 66 அப்போ ஏசி வந்து 65 சொல்லி வந்திருக்கணும். ஏசி 65 வந்திருக்கணும். அதில ஏபி பாருங்க 61, 62, 63 சொல்லி வந்திருக்கணும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு 635 தான் நான் குடுத்துருந்தேன் கெஸ்ஸிங்கில. இந்த ரூட் படி நான் 635 குடுத்துருந்தேன். அவன் என்ன பண்ணியிருந்தான்னு மட்டும் பாருங்க. சின்ன மிஸ்டேக் அன்னைக்கு என்னன்னாக்கா, நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா 67, 66, 65 போக சொல்லியிருந்தோம். அவன் என்ன பண்ணான்னா 66, 67 மேல 68 சொல்லி போயிட்டான். அதே மாரி ஏபி பாருங்க 62, 61, 60 சொல்லி கரெக்ட்டா வந்து முடிச்சிருப்பான். நம்ம இந்த ஆங்கிள்ல பார்க்கும்போது அவன் வேற ஆங்கிள்ல முடிப்பான். இத மாரி வரும்போது பேட்டர்ன் வரும்போது நீங்களும் யோசிங்க. நம்ம ஒரு ஆங்கிள்ல சொல்லுவோம். அவன் ஒரு ஆங்கிள்ல அடிப்பான். அதனால நீங்களும் இந்த டெமோ வீடியோ போடுறதுக்கு காரணம் என்னன்னா, நீங்க ஒரு பேட்டர்ன் எடுக்கலாம் அதுக்காக தான். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நல்ல பெரிய வின்னிங் வந்து மிஸ் ஆச்சு. என்னன்னா 102 சொல்லி அடிச்சிருப்பான். 102 இந்த 102க்கு அடுத்த நாள் பாருங்க 107 சொல்லி இந்த போர்டு 2க்கு பவர் வந்து 7 சொல்லி அடிச்சிருப்பான். 102க்கு 107 சொல்லி அடிச்சிருப்பான். இங்க இந்த 10க்கு தான் வந்து பவர் 60. இங்க என்னன்னா 603க்கு 608 சொல்லி சிம்பிளாவே முடிச்சிருப்பான். அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய வின்னிங் அன்னைக்கு மிஸ் ஆச்சு. நான் வந்து மிஸ் பண்ண நம்பர் பெரிய மாஸ் வின்னிங் மிஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா, அது ஒண்ணு. நல்ல நம்பர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த மாசம் ஃபுல்லாவே பார்த்தா ஜாயின்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும். குடுக்குற நம்பர் 2 நம்பர் உள்ள விளையாடுது. ஒண்ணு பவர்ல அடிக்கிறான், இல்லனா திருப்பி அடிக்கிறான், இல்லனா போர்டு மாறி அடிக்கிறான். ஆனா வந்து அது பாக்ஸ் போட்டுருந்தா சில பேர் வின் பண்றாங்க. சில பேர் வந்து ஃபாலோ பண்றா வின் பண்ணிடுறாங்க. அதே மாரி ஏபி 85 வந்து நம்ம ரெகுலரா குடுத்த நம்பர் ஏபி 85. அது பார்த்தீங்கன்னா, இங்க வந்து என்ன பேட்டர்ன் குடுத்தோம்னாக்கா அது ஒரு 2, 3 பேட்டர்ன்ல கரெக்ட்டா வரும். நம்ம ஃபாலோயிங்ல குடுத்தது வந்து வேற ஒரு ரீசன்ல குடுத்தோம். அன்னைக்கு என்ன ரீசன் குடுத்தோம்னு பார்த்தீங்கன்னா, 46 பிசி 46க்கு இங்க ஏபி 46 அடிச்சிருப்பான். இங்க பிசி வந்து 85, இங்க ஏபி 85 சொல்லி கரெக்ட்டா வந்திருக்கும். நம்ம அதுக்கு முன்னாடி நாள் குடுத்திருந்தோம் என்னன்னா, இங்க பிசி 46க்கு ஏபி 46, இங்க பிசி 85க்கு ஏபி 85 சொல்லி முன்னாடி நாள் குடுத்திருந்தேன். அவன் என்ன பண்ணான்னா 2 85 தொடர்ந்து அடிச்சுட்டு, நம்ம ஒரு ட்விஸ்ட் ஒண்ணு குடுத்துட்டு, அடுத்த நாள் வந்து கிராஸ்ல கரெக்ட்டா 85 அடிச்சான். அன்னைக்குன்னு பார்த்து யாரும் அத ப்ளே பண்ணல ரொம்ப பேரு. சில பேர் மட்டும் ப்ளே பண்ணி வின் பண்ணியிருந்தாங்க அன்னைக்கு. சில பேர் வந்து அது என்னன்னா, வராதுன்னு நெனச்சு விட்டுட்டாங்க. அது மாரி சில நேரத்தில நம்ம எப்புட்னா, நம்ம வந்து குழப்பி விட்டுட்டு சில நேரத்தில அடிப்பான். அந்த மாரி நேரத்தில மிஸ் ஆயிடுது. ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நெறைய நம்பர் பார்த்தீங்கன்னா, குடுக்குற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா, ஏபில போட்டா பிசில அடிக்கிறான், பிசில போட்டா ஏபில அப்படி தான் அடிச்சிருக்கான். இங்க பாருங்க ஏபி வந்து 09, 3 நாள் விட்டு பாருங்க 08, அப்போ 3 நாள் விட்டு 07 வரணும். ஆனா பார்த்தீங்கன்னா, ஏபில 0 வரணும். ஆனா பார்த்தீங்கன்னா, ஏசில வந்து 07 சொல்லி அன்னைக்கு அடிச்சிருப்பான். அன்னைக்கு நம்ம ஏபி 07 வரும்னு சொல்லியிருந்தேன். ஆனா பார்த்தீங்கன்னா, அவன் வந்து ஏசில 07 சொல்லி அடிச்சிருந்தான் அன்னைக்கு. இத மாரி தான் சில நம்பர்லாம் அடிக்கிறான். இத மாரி வரும்போது பார்த்தீங்கன்னா, நீங்க ஏசி, பிசி 3மே பிரிச்சு விளையாடும்போது கரெக்ட்டா வின்னிங் மாட்டிக்கும். இத மாரி பண்ணலாம். அன்னைக்கு வந்து பிசி வந்து 60 சொல்லியிருந்தேன். ஆனா ஏசி வந்து 60 சொல்லி அடிச்சுட்டான். அன்னைக்கு வந்து ஏபி வந்து 03 சொல்லியிருந்தேன். ஆனா 08ன்னு அடிச்சிருந்தான். அன்னைக்கு ஏபி 05 குடுத்துருந்தேன். 05க்கு அவன் வந்து 55 சொல்லி ஏ போர்டு பவர்ல அடிச்சான். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, 968 ஏசி வந்து 98 குடுத்துருந்தேன். ஆனா பார்த்தீங்கன்னா, ஏபில வந்து 89 சொல்லி அடிச்சுட்டான். இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா 2 நம்பர் உள்ள விளையாடுது. எப்படி போட்டாலும் ஒரு ட்விஸ்ட் ஒண்ணு குடுத்துடுறான். அதே மாரி ஏபி 89 நல்ல நம்பரு. நம்ம ரெகுலரா குடுத்த நம்பர் தான். அது என்ன ரீசனுக்காக குடுத்துருந்தோம்னாக்கா, இங்க ஏபி பாருங்க 90, ஏபி 88, 87 ஓகேவா? அப்போ 88 87, 88, 90ன்னு இருக்கு. இதுல கேப்ல ஒரு 89 குறையுது ஏபில. அப்போ ஏ போர்டு 8 அடிச்சா ஏபில 89 இல்லன்னா 85 தான் அடிப்பான்னு சொல்லியிருந்தேன். அது மாரி எங்க சேனல்ல குடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, எல்லா நம்பரையும் பார்த்து ஏபி 89 வச்சு குடுத்துருந்தேன். ஏபி 89, 89 சொல்லி. அன்னைக்கு குடுக்கும்போதெல்லாம் வரல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த 89 பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அடிச்சு முடிச்சிருக்கான். கரெக்ட்டா வந்து முடிச்சிருக்கான் இப்போ. கேப்ல பாருங்க ஏபி 87, 88, 89, 90 சொல்லி கரெக்ட்டா அந்த கேப் நம்பர முடிச்சுட்டான். இந்த மாரி கேப் நம்பர் ஒண்ணு குறையுதுன்னா கண்டிப்பா அத அடிப்பான். ஓகே. இப்போ 89 அடிச்சுட்டான். ஓகே. இப்போ இது இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னு பார்த்தா, சின்ன சின்ன மிஸ்டேக் தான். நம்ம ஒரு ஆங்கிள்ல பார்ப்போம். அவன் ஒரு ஆங்கிள்ல அடிப்பான். அதனால வந்து நீங்க பார்த்துக்கோங்க. திரும்ப அத நீங்க ஆல்டர் பண்ணி ப்ளே பண்ணுங்க. கண்டிப்பா வின்னிங் வரும். இன்னைக்கு கூட சின்ன மிஸ்டேக் தான். நம்ம ரெகுலரா குடுக்குற பேட்டர்ன் தான் இது. என்னன்னா, இங்க பாருங்க பிசி வந்து 59, பிசி 59 ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி ஏபில வந்து 60ன்னு அடிச்சிருப்பான். ஓகேவா? பிசி 59 ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி 60ன்னு அடிச்சிருப்பான். இங்க பிசி வந்து 08 அப்போ ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணா 09 அப்போ 2 நாள் விட்டு 09 வரணும் ஏபில. அவன் என்னன்னா அடுத்த நாளே வந்து 09 சொல்லி அடிச்சுட்டான். இத வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அடுத்த நாள் வருவோம்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணவே கூடாது. கண்டிப்பா நம்ம வரும்போது 2 நாள் வந்து அத ஃபாலோ பண்றது பெஸ்ட்டு. ஓகேவா? இத மாரி நெறைய டைம் இது மாரி நடக்குது. ஓகே. அதுக்காக சொல்றேன்.
அது மாதிரி இங்கே பாருங்கள் பிசி 59, ஒரு நம்பரை வந்து மைனஸ் பண்ண 58, 59க்கு ஒரு நம்பர் மைனஸ் பண்ணி 58ன்னு அடிச்சிருப்பான். இங்கே 85ன்னு இருக்கும். அப்போ 85ல் ஒரு நம்பர் மைனஸ் பண்ண 84. அப்போது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 4 நாள் விட்டு ஏபியில் வந்து 84 வந்திருக்கணும். ஆனால் அவன் 84க்கு அவன் என்ன பண்ணான்னா 84க்கு ஃபுல் பவர் பார்த்திங்கன்னா 39 சொல்லி அடிச்சிருந்தான். நம்ம எதிர்பார்க்குற நேரத்தில் இப்படி தான் என்ன பண்ணுவோம்னா ஃபுல் பவர் அடிச்சிருவான். ஓகே, இப்போ எங்கன்னா பிசி வந்து 99ன்னு இருக்குது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 59ல் ஒரு நம்பர் மைனஸ் பண்ணி 58ன்னு அடிச்சிருந்தான். இங்கே 85. அப்போ 85ல் ஒரு நம்பர் மைனஸ் பண்ணி 84 அடிக்கணும். ஆனால் ஃபுல் பவரில் அடிச்சிட்டான். இப்போ இங்கே 99ன்னு இருக்குது. அப்போ 99ல் ஒரு நம்பர் மைனஸ் பண்ணால் 98. அப்போ ஏபி வந்து 98 வந்திருக்கணும். அப்படி இல்லைனா ஒரு நம்பர் பவர் பண்ணால் 94 வந்திருக்கணும். அவன் எதுவுமே இல்லாமல் நான் ஏபியில் தான் 94 வரும்னு பார்த்தேன். அவன் வந்து பிசியில் வந்து 94 சொல்லி அடிச்சிட்டான் இன்றைக்கி. எதிர்பார்த்த நல்ல நம்பர் தான். நம்ம என்ன யோசித்தாலும் அதுக்கு மேலே அவன் யோசிக்கிறான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நல்ல நம்பரு 99, 98 வந்திருக்கணும். ஆனால் பார்த்திங்கன்னா மிஸ் ஆகிடுச்சு. 98 இல்லைனா ஒரு நம்பர் பவர் பண்ணால் 94 வந்திருக்கணும். ஆனால் 94 அவன் வந்து பிசியில் வந்து அடிச்சிருந்தான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏபியில் 98 வந்திருந்தால் நம்ம வந்து பிசியில் ஒரு 84 ஃபாலோயிங்கில் கொடுத்துருந்தேன். அது ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணி நம்ம 984 கொடுத்துருந்தா ஒரு மாதம் வின்னிங்காக இருந்திருக்கும். வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அவன் வந்து அவன் வேறு மாதிரி ஆல்ட்ரு பண்ணி அடிச்சிட்டான். இதை எதுக்கு சொல்கிறேன்னு பார்த்திங்கன்னா சில நேரத்தில் நல்லா வரும்போது பார்த்திங்கன்னா நீங்களும் யோசிங்க, என்ன பண்ணாலும் யோசிங்க, இதை மாதிரி மிஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு. ஓகே, நம்மளும் என்ன எல்லா நம்பரும் என்னாலையும் மைண்டில் வச்சுக்க முடியாது. சில நம்பர் வந்து நம்ம சொல்ல முடியாமல் கூட போகலாம். நல்ல நம்பர்லாம் சொல்ல முடியாமல் போகலாம். அது மாதிரி எவ்வளோ நடந்திருக்கு எனக்கு. இது நான் வராது, லைட்டாக வரும்னு நினச்சி விட்டுருவேன். ஆனால் பார்த்திங்கன்னா அதுதான் வந்து அடிப்பான் நிறைய நம்பரு. அதை மாதிரி தான் நேற்றுலாம் பார்த்திங்கன்னா பிசி வந்து 54 முன்னால் கொடுத்துருந்தேன். பிசி வந்து 54, பிசி 54 வரும் சொல்லியிருந்தேன். ஆனால் பார்த்திங்கன்னா அவன் அடுத்த நாள் வந்து 54 சொல்லி அடிச்சிருந்தான். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு நாள் முன்னாடி இல்லை 3 நாள் பின்னாடி கூட அடிப்பு வாய்ப்பு இருக்குது. ஓகே, முடிஞ்சது. இப்போ நாளைக்கு ஒரு கெஸ்ஸிங் ஒன்று பார்க்கலாம். என்னென்னா எனக்கு நாளைக்கு பிசி வந்து 91 வர மாதிரி இருக்குது. என்ன ரீசன் மட்டும் பார்த்துக்கோங்க. நிறைய ரீசன் இருக்குது. ரீசன் மட்டும் என்னென்னு பார்த்துக்கோங்க. இங்கே சிபோர்டு 4 வச்சு பார்த்தீங்கன்னா ரெட்டை நம்பரு 44, 24 சொல்லி கண்டினியூவாக ரிப்பீட் அடிச்சிருந்தான். 44, 24 ரெண்டு பேர் ரெட்டை நம்பரு. இப்போது அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரெட்டை நம்பர் கண்டினியூ அடிக்கும்போது இங்கே நமக்கு ஒத்த நம்பர் பார்த்திங்கன்னா பிசியில் வந்து 54, 94 இது ஒத்த நம்பர் கண்டினியூ அடிச்சிருந்தான். இப்போ என்ன பண்ணியிருக்காங்க இந்த கேமில் பார்த்திங்கன்னா 44, 24 ரெட்டை நம்பர் ஒன்று அடிக்கும்போது அடுத்த நாள் பி போர்டு பாருங்கள் 2, அந்த 2 ரிப்பீட் வந்து பி போர்டு 2னே அடிச்சிருந்தான். இப்போ நமக்கு ஒத்த நம்பர் வச்சு பார்த்திங்கன்னா 54, 94 அடிக்கும்போது இந்த பி போர்டு பார்த்திங்கன்னா 9, அந்த 9 திருப்பி நமக்கு ரிப்பீட் பி போர்டு 9 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி 9 வந்தால் நமக்கு என்ன வரும் மட்டும் பார்ப்போம். பிசி 91 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதுக்காக சொல்கிறேன்னா நமக்கு இந்த மாதம் சிபோர்டு 0 வச்சு பார்த்திங்கன்னா மொதல் 0 பார்த்திங்கன்னா 70 அடிச்சிருக்கான். பிசி 70, 3 நாள் விட்டு 71 சொல்லி அடிச்சிருந்தான். 70க்கு 71 கரெக்டாக 3 நாள் கேப்பு. அதுக்கப்புறம் சிபோர்டு 0ன்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 90 தான் அடிச்சிருந்தான். 90க்கு அப்புறம் 91 சொல்லி 3 நாள் விட்டு அடிக்கணும். அவன் வந்து 3 நாள் விட்டு அடிக்காமல் 2 நாள் விட்டு அடிக்க கூட வாய்ப்பு இருக்குது. என்ன ரீசன்னா சில நேரத்தில் முன்னாடி அடிக்கிறது வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம வந்து இன்றைக்கி பி போர்டு நாளைக்கு 9 வரதுனா 91 கொடுக்குறேன். என்னென்னா நமக்கு வந்து கேப் பாருங்கள். பிசியில் 89, 90, ஒரு 91. என்னென்னா அவன் 2 நாள் விட்டு 2 நாள் விட்டு தள்ளி அடிக்கணும். அவன் முன்னாடி அடிக்கிறது வாய்ப்பு இருக்கிறதுனால நான் நாளைக்கே கொடுக்குறேன். பிசி 91 வர வேண்டிய நம்பர் தான். நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்கோம் நிறைய டைம் இது ஃபாலோயிங் நம்பரில். அது எதுக்காகன்னு மட்டும் கொஞ்சம் டீப்பாக பார்த்துக்கோங்க. இந்த டிசம்பர் மாதம் என்னென்னா பி போர்டு 1லாம் வச்சு என்ன அடிச்சிருக்கானோ அதெல்லாம் வந்து ஏபியில் அடிக்கிறானோ அதெல்லாம் பிசியில் அடிச்சிருப்பான். என்னென்னா டிசம்பர் மாதம் ஏபியில் ஒரு 51, இந்த பி போர்டை 1 வச்சு பார்த்தீங்கன்னா 51, அதுக்கு ஒரு பிசி 51 சொல்லி அடிச்சிருப்பான். ஏபி 51க்கு அது ஒரு பிசி 51 சொல்லி அடிச்சிருப்பான். அடுத்து பி போர்டு 1 வச்சு பார்த்தீங்கன்னா 71, ஏபி 71க்கு ஒரு பிசி 71 சொல்லி அடிச்சிருப்பான். அடுத்து பி போர்டு 1 வச்சு பார்த்திங்கன்னா நமக்கு 01, ஏபியில் ஒரு 01, அந்த 01க்கு ஒரு பிசி வந்து 01 சொல்லி அதையும் அடித்து முடிச்சிருப்பான். அடுத்து ஏபியில் வந்து பார்த்திங்கன்னா ஏபியில் 81, அடுத்து பி போர்டு 1 வச்சு பார்த்தீங்கன்னா ஏபியில் 91. அப்போ 81, 91 கண்டிப்பாக அடிச்சே ஆகணும். அது இந்த மாதம் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நமக்கு வந்து பிசி 91 இன்றைக்கி வரதுனால நான் பிசி 91 சொல்லி இன்றைக்கி கொடுக்குறேன். அது புரியுதா பாருங்கள். பி போர்டு 1 வச்சு பார்த்தீங்கன்னா 51க்கு ஏபி 51க்கு பிசி 51, ஏபி 71க்கு பிசி 71, ஏபி 01க்கு பிசி 01 அடிச்சிட்டான். அடுத்து ஏபி 81, ஏபி 91 2 தான் இருக்குது. இந்த 2 நம்பரில் ஒரு நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு பிசி 91 வரதுனால நான் பிசி 91 கொடுக்குறேன். அப்படி பிசி 91 வந்தால் நமக்கு ஏ போர்டு மட்டும் என்ன வரும் மட்டும் பார்ப்போம். எனக்கு பிசி 91 வந்தால் 2 நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்று 991, அப்படி இல்லைன்னா 791 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏபியில் ஒரு 99 பெண்டிங் இருக்குது. அது வரதுக்கு வாய்ப்பு என்னென்னா நான் ஏற்கனவே பெண்டிங் நான் ஃபாலோயிங்கில் கொடுத்துருந்தேன் ஏபியில். என்னென்னா இங்கே ஏபி பாருங்கள், ஏபி போன மாதம் ஏபி டபுள்ஸ் என்னெல்லாம் அடிக்கிறானோ அதெல்லாம் வந்து பவர் பண்ணி அடிச்சிருந்தேன். என்னென்னா ஏபி 88, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 222. இந்த 222க்கு பார்த்தீங்கன்னா
2 ஃபுல் பவர் பார்த்தீங்கன்னா 7 சொல்லி அடிச்சுட்டான். அடுத்து பார்த்தீங்கன்னா 55 அந்த 55க்கு ஃபுல் பவர் பார்த்தீங்கன்னா 00 அதுவும் அடித்து முடிச்சுட்டான். அடுத்து டபுள்ஸ் பார்த்தீங்கன்னா 44 அடுத்து டபுள்ஸ் பார்த்தீங்கன்னா 88. அதனால தான் என்னென்னா நமக்குன்னு ஒரு டபுள்ஸ் பார்த்தீங்கன்னா 44க்கு ஃபுல் பவர் பார்த்தீங்கன்னா 99, 88க்கு ஃபுல் பவர் பார்த்தீங்கன்னா 33. இதில் வந்து ஏபியில் அடிச்சாகணும். அதனால் ஃபாலோயிங்கில் கொடுத்துருந்தேன். நமக்கு வந்து பிபோன் நாளைக்கு பிசி 91 வரதுனால 991 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணிக்கோங்க, வரலாம். 991 நல்ல நம்பரு. அப்படி இல்லைனா 791 ஒரு நம்பர் ட்ரை பண்ணலாம். ஏன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு நம்பர் வந்து மாதம் அடிக்கணும், அந்த நம்பரை பாக்ஸ் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஏசியில் ஒரு 91 அடிக்கும்போது 971 சொல்லி ஒரு நம்பர் அடிச்சிருந்தான். 971 அடிக்கும்போது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு நம்பர் அது மாதிரி பாக்ஸ் போட்டிருப்பான். 971 வந்து எப்படின்னா அதுக்கு முன்னாடி வந்து ஒரு நம்பர் வந்து போன மாதம் அதுக்கு முன்னாடி மாதம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கன்னு பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா 197 சொல்லி ஒரு நம்பர் பாக்ஸ் போட்டிருப்பான். இதுனா 197 அது பாக்ஸ் தான் வந்து 971. அப்போ நமக்கு வந்து பிசி 91 வரதுனால 791 சொல்லி ஒரு நம்பரும் வரலாம். அப்போ நாளைக்கு 2 நம்பர் ட்ரை பண்ணலாம். ஒன்று 791 இல்லை 991 சொல்லி ஒரு நம்பர் ட்ரை பண்ணலாம். பிசி 91 நல்லா இருக்குது, ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, கெஸ்ஸிங் பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம இன்றைக்கி தான் வரணும் எதுவுமே சொல்ல முடியாது. இது நம்ம இன்றைக்குமே ஃபாலோ பண்ணுறது பெஸ்ட்டு. நம்ம ஃபாலோயிங் நம்ம கொடுத்துருந்தேன். அந்த ஃபாலோயிங் நம்பரை வந்து நீங்கள் உங்களால் முடிஞ்சால் அதில் ஃபாலோ பண்ணுங்கள். வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? நாளைக்கு கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா பிசி வந்து 91 91 வந்தால் 791 அப்படி இல்லைனா 991. உங்களுக்கு ஏ போர்டு வேறு எதாவது வந்ததுன்னா நீங்கள் ஆல்ட்ரு பட்சி ப்ளே பண்ணுங்கள். எனக்கு பிசி 91 ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓகே, முடிஞ்சால் வந்து ஜாயின் பண்ணிக்க பாருங்கள். நம்ம வந்து ரெகுலராக பார்த்தீங்கன்னா ஜாயினில் வீடியோ போட்டுட்ருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா சில விஷயம் தான் நீங்கள் வந்து வின்னிங் வரலாம் கூட அன்னைக்கு வின்னிங் வருதோ இல்லையோ நம்ம சொல்கிற பேட்டர்ன் கண்டிப்பாக வந்து இது வரைக்கும் ஃபெயிலியர் ஆனதே கிடையாது. நம்ம கொடுக்குற நம்பர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பேட்டர்ன் வந்து வராமல் இருந்ததே கிடையாது. எல்லாமே வந்துட்டு தான் இருக்குது. என்னென்னா சின்ன ட்விஸ்ட்டு கொடுக்குறான். நம்ம ஒன்று இப்படி அடித்தா அப்படி அடிக்கிறான், அப்படி அடித்தா இப்படி அடிக்கிறான். அதை நீங்கள் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி ப்ளே பண்ணினா உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 120 ரூபா கொடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒன்று நீங்கள் டெலிகிராமில் வந்து ஜாயின் பண்ணலாம். அப்படி இல்லைனாக்கா நீங்கள் யூடியூப்பில் கூட ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, யூடியூப்பில் ஜாயின் பண்ண தெரியாதவங்க நீங்கள் டெலிகிராமில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? டெலிகிராமில் வந்து எப்படி ஜாயின் பண்ணணும்னு நினச்சினாக்கா நம்ம வந்து சேனல் நேம் பார்த்தீங்கன்னா கேஎல் ஜாய் 1825 சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணாலே நம்ம சேனல் நேம் வரும். நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். மாதத்துக்கு 120 ரூபா தான் கட்ட வேண்டி இருக்கும். நீங்கள் ஜிபே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? அப்படி இல்லைனா நீங்கள் யூடியூப்பில் கூட ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது. ஓகே, நாளைக்கு கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா 791 991. ஓகே, இதுக்கப்புறம் நல்ல வீடியோ வரும்போது நான் ஜாயினில் வீடியோ போடுறேன். முடிஞ்சால் ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.